ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால நேயர்களே, இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்த கிரகம் மற்றும் தெய்வம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரட்சையாக பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்படக்கூடிய தடைகளை விலக்குவதற்கு எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும்னு இந்த பதிவில் மிக விரிவாக பார்க்க இருக்கிறோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு கிழமையில் பிறந்ததா இருப்போம். அந்த கிழமையினுடைய அடிப்படையில் ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு இந்த பதிவில் விளக்கக்கூடியதாக இருக்குதுங்க. பொதுவாக நீங்கள் கிரகங்களை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரகங்களை சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு வரிசையாக 9 கிரகங்களையும் நம்ம அடுக்கி வைத்துக்கொண்டு, நீங்கள் பிறந்த கிழமை உதாரணத்துக்கு ஒரு திங்கக்கிழமையில் நீங்கள் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா அந்த திங்கக்கிழமையினுடைய கிரகமாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவானுங்க. நீங்கள் அடுக்கி வைத்த கிரகங்களில் சந்திர பகவானுக்கு 5வது கிரகமாக வரக்கூடியது எந்த கிரகம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுக்கிர பகவானுங்க. அதாவது சந்திரன் 1, செவ்வாய் 2, புதன் 3, குரு 4 மற்றும் சுக்கிரன் 5ஆக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால் ஒவ்வொருவருமே தான் பிறந்த கிழமையினுடைய அந்த கிரகத்திலிருந்து 5ஆவதாக வரக்கூடிய கிரகத்தை நம்ம எண்ணி அந்த கிரகமும் அதனுடைய அதி தேவதையும் நமக்கு பாதுகாப்பு கவசமாக, அதாவது ரட்சையாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான உயிர் பயம் இருக்கக்கூடியதாக இருக்கு, மரண பயம் இருக்கக்கூடியதாக இருக்கு, இல்லை உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் நிறைய விபத்துக்களோ இல்லை அடிபடுறது இல்லை இரத்த காயங்களோ ஏற்படக்கூடியதாக இருந்தீங்கன்னா அந்த இரத்த காயங்கள், அந்த உயிர் பயம் நீப்பதற்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வணங்கி வரும்பொழுது உங்களுடைய உயிர் கவசமாக அந்த மகாலட்சுமி தேவி இருப்பாங்க. மேலும் நீங்கள் சுக்கிர பகவானையும் வணங்கி வரலாம். உங்களுக்கு மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரங்கள் தெரிந்தால் அதை நீங்கள் சொல்லி வருவதன் மூலமாக இந்த மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானுடைய அந்த மந்திரங்கள் உங்களுடைய உயிர் கவசமாக திகழக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளை எப்படி நம்ம போக்கிக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் பிறந்த கிழமை உதாரணத்துக்கு மீண்டும் திங்கக்கிழமையே எடுத்துக்கலாம். நீங்கள் திங்கக்கிழமையில் பிறந்திருக்கீங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சந்திர பகவானானவர் உங்களுடைய கிழமையினுடைய நாதனாக இருக்கக்கூடியதாக இருக்கிறாரு. அந்த சந்திரனிலிருந்து 7வது கிரகமாக எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தினுடைய வழிபாடு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதாவது சந்திரன் என்பவர் 1ஆக வைத்துக்கொள்ளுங்க, செவ்வாய் என்பவர் 2, புதன் 3, குரு 4, சுக்கிரன் 5, சனி பகவான் 6, ராகு பகவான் 7. அப்போது ராகு பகவானையும் ராகு பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய துர்க்கையையும் நீங்கள் வணங்கி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் விலக்கக்கூடிய தெய்வமாக துர்க்கை தேவியும் மற்றும் நவகிரகங்களில் ராகு பகவானும் உங்களுக்கு உதவக்கூடியவாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ராகு பகவானையும் துர்க்கை தேவியும் வணங்குவதோடு அவர்களுடைய காயத்ரி மந்திரங்களை நீங்கள் சொல்லி வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு இந்த கிரக மற்றும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.